திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சிபிஎம் தரப்பிலிருந்து 6 தொகுதிகள் கேட்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் தர வாய்ப்பு இருக்கிறது? திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதே அவர்கள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையில் 10 தொகுதிகள் வரையிலும் கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக 8 தொகுதிகள் வரையிலும் கேட்கப்பட்டிருந்தது. கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 8 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இறுதியில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது சண்முகம் தெரிவித்திருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்கள் திமுக ஒதுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்து வந்தார். காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 28 தொகுதிகள் என்பது திமுக வழங்கியிருந்தது. ஆனால் காங்கிரஸ் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடம் தொகுதிகளை குறைப்பதாக திமுக தெரிவித்திருந்ததாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கூடுதல் தொகுதி எப்படி ஒதுக்க முடியும் என்ற கேள்வியும் எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இன்று பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது மேலும் கூடுதல் தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகள் போட்டிருந்த நிலையில் இந்த முறை 8 தொகுதிகளாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட இருக்கிறது. இதற்கு பிறகாக பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது இன்றே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுமா என்பது தொடர்பான கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 3 கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேச்சுவார்த்தை நிறைவு செய்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடுகள் என்பது வழங்கப்படும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே கடந்த ஒரு வாரத்தில் நிர்வாக குழு, மாநில குழு என பல்வேறு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இன்று பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காலையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சிபிஎம் தரப்பிலிருந்து 6 தொகுதிகள் கேட்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் தர வாய்ப்பு இருக்கிறது? திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதே அவர்கள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தையில் 10 தொகுதிகள் வரையிலும் கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக 8 தொகுதிகள் வரையிலும் கேட்கப்பட்டிருந்தது. கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 8 தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதே போல திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இறுதியில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது சண்முகம் தெரிவித்திருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்கள் திமுக ஒதுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்து வந்தார். காங்கிரஸ் பொறுத்தவரையிலும் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 28 தொகுதிகள் என்பது திமுக வழங்கியிருந்தது. ஆனால் காங்கிரஸ் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடம் தொகுதிகளை குறைப்பதாக திமுக தெரிவித்திருந்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கூடுதல் தொகுதி எப்படி ஒதுக்க முடியும் என்ற கேள்வியும் எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இன்று பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது மேலும் கூடுதல் தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகள் போட்டிருந்த நிலையில் இந்த முறை 8 தொகுதிகளாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட இருக்கிறது. இதற்கு பிறகாக பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது இன்றே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுமா என்பது தொடர்பான கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் 3 கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேச்சுவார்த்தை நிறைவு செய்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடஒதுக்கீடுகள் என்பது வழங்கப்படும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே கடந்த ஒரு வாரத்தில் நிர்வாக குழு, மாநில குழு என பல்வேறு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இன்று பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காலையிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.